மக்களே, இது உங்களுக்காக. இந்த புகைப்படத்தில் பார்க்குறவங்க எஸ்பிஐ பேங்க்கில் வேலை செய்கிறவங்க. ஆனால் எந்த பிரான்ச்னு எனக்கு தெரியல. எனக்கு எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. நான் இப்போதைக்கு டீ போர்டு ஓட்டிகிட்ருக்கேன். இதில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். பில்லு, அதாவது இன்றைக்கி என்ன டேட்டு, என்ன கிழமைலாம் எனக்கு தெரியாது. டேட்டு பில்லு இன்றைக்கி சிஎன்ஜி போட்டேன். இப்போது வீடியோ இது பேசுகிற பாருங்க. அவங்களது ஃபோட்டோவுக்கு அடுத்தது பில்லு காமிச்சு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா நான் கிரெடிட் கார்டுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு கேட்டேன். அவர் ரீசன் பண்ணது மொத்தமே இப்போ விவரமாக வரும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதாவது என்னுடைய பேங்க் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செய்யார் பிரான்ச் வச்சிட்ருக்கேன். இந்த பில்லு எதுக்கு காமிக்கிறேன்னா, இன்றைக்கி டேட் பார்த்துக்குங்க, என்ன தேதி. இப்போ நான் உங்களுக்கு பில்லுடைய டேட் பார்த்துங்க. நல்லா இந்த டேட்டில் மணி பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, டைம் பார்த்துக்கிறேன். சரியாக 4:13 சரிங்களா. இப்போ நான் சிஎன்ஜி போட்டு முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எஸ்பிஐயில் கிரெடிட் கார்டுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஒரு தம்பிக்கிட்ட கூப்பிட்டு, என்னம்மா கிரெடிட் கார்டாம்மான்னு. ஆமாம் சார் அப்படின்னா. எந்த அவைலபிள் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ண முடியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அந்த தம்பி ரெஸ்பான்ஸ் பண்ணாப்புல. நான் சும்மா சொல்லக்கூடாது, அந்த தம்பி ரெஸ்பான்ஸ் பண்ணாப்புல. பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட ஒரு சீனியர் இருந்தாங்க. அவங்கள ஃபோட்டோ பிடிச்சிட்டேன். சீனியர் இருந்தாங்க. சீனியர் ஏய் என்ன அங்கே பேசிக்கிட்டு, எல்லா போர்டுக்கெலாம் கிடையாது. அதாவது நான் கேட்கறது என்னென்னா, போர்டுக்கும் அக்கௌண்ட்டு வச்சுங்கிறதுக்கு என்ன சார். அப்படி பார்த்தோன்னா நான் இன்றைக்கி கேப் ஓட்டுறேன். ஃபஸ்ட்டு 2 வீலர்ஸ் வச்சுருந்தேன். எனக்கு பிடிச்ச ஜாப் நான் ஓட்டிகிட்ருக்கேன். நீங்கள் அவைலபிள் பார்த்து கிரெடிட் கார்டு கொடுத்தா நாங்கள் கட்ட போகிறோம் காசு. யாராக இருந்தாலும் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்ஸ் யார் வச்சுருந்தாலும் சரி. என் பேர் கீர்த்தி, செய்யார் பிரான்ச்சில் தான் வச்சுட்ருக்கேன். அக்கௌண்ட் நம்பர் 3452424338 நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன், 3452424338. இது என்னுடைய அக்கௌண்ட் நம்பர். வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செய்யார் பிரான்ச்சில் இருக்கும் சரிங்களா. அந்த மேனேஜர் என்னன்னு தெரில, அந்த தம்பி. இன்னொருத்தர் அதாவது சின்ன தம்பி ஜூனியர் புது ஆள் மாரி இருக்குது. அந்த தம்பி என்ன தம்பி, ஆனால் இல்லை நான் உங்களது ஃபைனான்ஸில் லாக் ஆகிருக்கு, சிபில் கம்மி. ஆமாம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் வச்சுருக்கேன். கிரெடிட்டில் டிவிஎஸ் கிரெடிட்டில் ஒரு 3000 சில்லரை இருக்குது கட்ட வேண்டியது. அப்புறம் பர்சனல் லோனு ஒரு 1000 சில்லரை இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, 2000 வச்சிங்களேன். அதை ஏற்கனவே நிறைய இடத்துல நான் அப்லோட் பண்ணி பார்த்துருக்கேன் மொபைலில். எதுவும் எனக்கு கிடைக்கல. அப்போ சிபில் கம்மியாக இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா பேடிஎம்மில் நான் லோனு வாங்கிட்டு கொஞ்சம் தவிர்க்க முடியாதனால, உடம்பு சரியில்லாதனால ஒரு 3000 தான், ரொம்பலாம் இல்லை, 3000 வாங்கி அப்போ கட்ட முடியல. இப்போ நான் ஓட்டுறேன், சம்பாதிக்கிறேன். ஆனால் நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அக்கௌண்ட்டு மட்டும் எல்லோ போர்டு வச்சுருங்களாகட்டும், ஒயிட் போர்டு வச்சுருங்களாகட்டும், எப்படியாப்பட்டாலையும் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம பேங்க்குக்கு ஓப்பன் பண்ணால் சரி வாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கலையா? கிடையாது, எங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டால் போதும் அப்படின்றீங்க. சரி, அதே தான் நானும் கேட்குறேன். நான் உங்கள்கிட்ட எதுவும் தப்பாலாம் பிஹேவ் பண்ணலையே சரிங்களா. அந்த தம்பிக்காக நான் கேட்குறேன். நான் காஸ்டியூம் இப்போ ப்ளூ கலர் 4 டிஷர்ட் போட்டுட்ருக்கேன். தெளிவாக சொல்லணும்னா ப்ளூ கலர் 4 டிஷர்ட் போட்டிருக்கேன். நல்லா பார்த்துங்க. ஏர்போர்ட் சவாரிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் ஆன் பண்ணாமல் வெயிட்டிங்கில் இருக்கேன் சரிங்களா. இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, நான் கேட்ட கேள்விக்கு சார் உங்களது என்ஓசி லெட்டர் எழுதி எடுத்துகிட்டு இது பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு சார், அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும்ட்டு அந்த தம்பி சொன்னாப்புல. ஏய் டீ போர்டுலாம் இல்லைன்னு சொல்லி அனுப்பு, எதுக்கு நித்திய பேசிங்கிற அப்படின்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறப்பல. ஸோ நான் பேங்க்கு, எல்லா பேங்க்குக்குமே, ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், எல்லா பேங்க்குமே பொதுவாக நான் கேட்குற கேள்வி என்னென்னா, காசு போடுறோம் எடுக்கிறோம், அப்போ மட்டும் சரின்றீங்க. ஒயிட் போர்டுன்னா விஐபி, டீ போர்டுன்னா எப்படி நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது அதில் நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்கிற எல்லா பேங்க்லேயுமே எல்லாருமே விஐபிஸ் கிடையாது, ஒர்க்கர்ஸ். எல்லாருமே சொல்லலை, நான் சொல்லத்தை புரிஞ்சுங்க. எல்லாருமே சொல்ல, சில பேர் நல்ல வசதியானவங்களும் இருக்காங்க, நல்ல பேங்க் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும். எல்லாமே இல்லாத பட்டவங்க தான் அங்கே வேலை செய்கிறது அதிகம். 100%ல் 70-85% பார்த்திங்கன்னா இல்லாத பட்டவங்க தான் வேலை செய்கிறாங்க ஒர்க்கராக. ஸோ நம்மளே நம்மளை மாரி ஆளுங்களுக்கு நம்மளை மாரி ஆளுங்களில் பொதுவாக உங்களுடைய வேலை என்ன நான் கேட்குறது, அக்கௌண்ட்டு வச்சுக்கிறாங்களா, யாராக இருந்தாலும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுதான் உங்களுடைய வேலை.
சரிங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு டீ போர்டு ஓட்டுறவங்கள பார்த்துட்டு நீங்கள் என்னன்றீங்க, ஏய் டீ போர்டுப்பா அவர் அனுப்ப அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ரூடாக பிஹேவ் பண்ணுறது என்னங்க இது விஷயம்? நான் இது கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, நான் பதில் சொல்கிறேன். இந்த பில்லு எங்கள் இருக்குது, இந்த ஃபோட்டோ வீடியோ என்னோடய யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன். என் பேர் கீர்த்தி, சரிங்களா? எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் நான் அது பண்ணுறேன். இப்போது நான் வந்து திருப்பி நான் ஹியூமன் ரைட்ஸில், அதாவது மனித உரிமை சட்டத்தில் போய்ட்டு நான் திருப்பி நான் கேஸ் போட முடியும். ஆளை பார்த்து, காரை பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங்கை பார்க்கறது, இதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது, சரிங்களா? உங்களுடைய வேலை என்னென்னா, உங்களுக்கு விட்ட வேலையை கரெக்டாக செய்யணும். நான் எனக்கு விட்ட வேலையை நான் செய்கிறேன், ஓகேங்க? ப்ரொஃபஷ்னல், அதாவது நான் எல்லா தொழிலுக்கும் போவேங்க, பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன். எனக்கு கிடைச்ச வேலையை டைம் வேஸ்ட் பண்ணாமல் செய்வேன். நல்ல வேலையாக இருந்தால் நான் எதுவாக இருந்தாலும் செய்வேன், சரிங்களா? என்னுடைய கருத்து என்னென்னா, மக்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் அரசாங்கத்தில் பணிக்கு நியமிக்கிறாங்க உங்களை, தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தான். எப்படியாப்பட்டவங்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறினாங்க, யாருமே வந்து கஷ்டப்படாமல் முன்னேற மாட்டாங்க. எங்களுக்கு டீ போர்டு நாங்கள் ஓட்டுறோன்னா எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நாங்கள் ஓட்டுறோம், சரிங்களா? நாங்கள் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறோம், என் பேரில் அக்கௌண்ட்டு இருக்குது. நான் உங்ககிட்ட நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். எனக்கு அக்கௌண்ட் இருக்குமா, அந்தமாதிரி லோனில் இருக்குமா தம்பி, எனக்கு எதுக்கும் பாரு, க்ரெடிட் கார்டு நான் அப்ளை பண்ணல எங்கேயும், பட் இருந்தாலும் நீ கேட்டு செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த தம்பி செஞ்சாப்புல. சீனியர் அவர் என்ன பண்ணார், ஏய் அங்கேண்ணா பேச்சு இல்லைன்னு சொல்லி அனுப்பு, டீ போர்டுக்கெலாம் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. என்னங்க வார்த்தை இது நான் கேட்குறேன்? அப்போ நாங்கள் டீ போர்டு வச்சுக்கிறவங்க மொத்த பேரும் ஸ்டேட் பேங்க்கில் எதுவுமே அக்கௌண்ட் இல்லாமல் அளவுக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேங்களா? அப்லோட் பண்ணுறேன். இப்போது எஸ்பிஐ வீடியோன்னு சொல்லிட்டு நான் இந்த பில்லோட இப்போ நான் போகிறேன். இது பில்லு வந்து எதுக்குன்னா, பாரத் பேங்க்கில், இந்த பேங்க்கில் தான். இந்த டேட் பார்த்துங்க, ப்ரூஃப் வேணும்ல, எவிடன்ஸ். நான் வந்து ஃபோட்டோ ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபோட்டோவோடு அனுப்புகிறேன். அவர் தம்பி ஃபுல்லான ஃபோட்டோ எடுக்க முடியல, டக்குன்னு திரும்பிட்டாப்புல. இருக்கும்போது பழியில் திட்டுருப்பேன்லாம் ஃபோட்டோவை. நம்மக்கிட்ட பேச்செலாம் கிடையாதுங்க, எனக்கு விஷயம் தெரிஞ்சுக்குது. நான் வந்து படிப்புலாம் ரொம்பலாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது, நாலேஜ் இருந்தால் போதும், சரிங்களா? கேட்குற கேள்விக்கு இந்த விஷயம் இருக்குது, இல்லை உங்களுக்கு இதில் இந்த அளவு இருக்குது, இதை நீங்கள் கட்டி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு லோனு வரும், கிரெடிட் கார்டு வரும், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ரொட்டேஷன் பண்ணணும்னு சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் எப்படி விவரம் தெரிஞ்சுக்க முடியும்? அக்கௌண்ட்டு பணம் எவ்வளோ வந்தாலும் போடுன்றீங்க, கிரெடிட் கார்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் கேட்குறேன், எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு நான் கேட்குறேன். அந்த தம்பி பதில் சொல்கிறாப்புல. அந்த தம்பி பதில் சொல்கிற தம்பியை இவர் வந்து அலட்சியப்படுத்தி, எல்லோ போர்டெலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். எல்லோ போர்டுனா நான் அவ்வளோ கேவலமாகிடுச்சுங்க. எத்தனை பேர் எல்லோ போர்டில் ட்ராவல் பண்ணுறீங்க? பொதுவாக கேட்குறேன், நான் வந்து பொதுவான கருத்து கேட்குறேன், பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்காக இல்லை இது. இந்த கேள்வி வந்து என்ன, எத்தனை பேர் எல்லோ போர்டை புக் பண்ணுறீங்க? அப்போல்லாம் வந்து எல்லோ போர்டு வந்து உங்களுக்கு எதுவாக தெரியலைங்களா? ட்ராவல்ஸு ஆகட்டும், கார் ஆகட்டும், அதாவது கார் ப்ளஸ் லோடு ஏற்றும் போது எல்லாமே எல்லோ போர்டு தான், ஒயிட் போர்டு இல்லை, சரிங்களா? நானே கூட நாளைக்கு ஒயிட் போர்டு வாங்கினா அந்த போர்டில் ஏற்றி போக முடியாது. எனக்கும் சத்தான் சொல்கிறேன். எப்போவுமே என்னுடைய வேலை என்னென்னா, இருக்கப்பட்டவங்களோ இல்லாதப்பட்டவங்களோ நம்ம இதில் வந்து அவங்க சேர்ந்துருக்காங்கன்னா, கேட்குறேன்னா அதை பதில் சொல்கிறது தான் என்னுடைய வேலை. நான் அந்த இடத்துல நான் இருந்தேன்னா என்னுடைய வேலை தான். அதுக்கு தான் நீங்கள் வந்து சம்பளம் கொடுத்து என்னை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை செய்வேன். ஏன்னா தொழிலை நேசித்து செய்வேன். ஆளை பார்த்து பேச மாட்டேன், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டேன், காஸ்ட்யூம் பார்க்க மாட்டேன். அதாவது துணியை போட்டுக்கிறாங்களா, இவங்க இப்படி இருப்பாங்க, இருக்கப்பட்ட விஷயம் தெரியுதுன்னு நான் உங்களை இப்போது வீடியோ போடுறேன். இதை வந்து பொதுமக்கள் ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்க பெரும்பாலும் பாருங்கள். எப்படியாப்பட்ட பேங்க்கில் வச்சுருந்தாலும் நீங்கள் போய்ட்டு கிரெடிட் கார்டு கேட்குறீங்களோ இல்லை லோனு கேட்குறீங்களோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தயங்காதீங்க, கேள்வி கேளுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வுக்கு இது என்னுடைய ஒரு வீடியோவாக இருக்கட்டும். அந்த தம்பி ஃபோட்டோவை நான் போடுறேன், அது கேஸ் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல, நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எஸ்பிஐ பேங்க்குன்னு போட்டு வீடியோஸ் இப்போ நான் யூடியூப்பில் விடுறேன். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். பாய்.